ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு அக்காரவடிசல் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி. இது சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். இந்த அக்காரவடிசலை விசேஷ நாளில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நவராத்திரி, புரட்டாசி சனிக்கிழமை, இந்த மாதிரி விசேஷ நாள்லலாம் இதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஊற வச்ச பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரத்தில் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு அரிசியை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் சேர்த்து நான் இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் அந்த மாதிரி வேக வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லா துருவின வெல்லத்தை எடுத்துக்கலாம். இந்த அளவு பண்ணிங்கன்னா ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையணும் ஃபஸ்ட்டு. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இலக்கி விடலாம். இப்போ நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். கல் மண் இருந்தால் கூடியும் நமக்கு கிளியராக போயிடும். இப்போது வடிகட்டின வெல்லத்தை இந்த கடாயில் விட்டுக்கலாம். இதை இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் சும்மா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா குக்கரில் சாதம் வெந்திருக்கு. அதை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குங்குமப்பூவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அக்காரவடிசலுக்கு கொஞ்சம் ஏலத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் விட்டுக்கலாம். நேரம் ஆக ஆக இது நல்லா கெட்டிப்பட்டுடும். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் விட்டுக்கிறேன்.
பால் எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு இது சுவை நல்லாயிருக்கும். நான் இங்கே 3/4 கப்பு பால் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் முந்திரியை சேர்த்துக்கிறேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த அக்காரவடசல்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு அக்காரவடசல் பிரமாதமாக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.